வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது வடக்கின் குரல் செய்திகளுடன். கிளிநொச்சி பொது வைத்தியசாலையில் திரைமறைவில் சதி முன்வைக்கப்படும் கோரிக்கை. கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் சுமார் 5300 மில்லியன் ரூபாய் செலவில் நிர்மாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட பெண் நோயியல் வைத்திய சிகிச்சை பிரிவினை உடனடியாக இயக்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நோயாளர் நலன்புரி சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. நேற்றைய தினம் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் மேற்கொண்ட ஊடக சந்திப்பிலேயே மேற்படி கோரிக்கையினை விடுத்துள்ளனர். கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலை வளாகத்தில் நெதர்லாந்து அரசினுடைய நிதி ஒதுக்கீட்டின் கீழ் சகல வசதிகளையும் கொண்ட 160க்கும் மேற்பட்ட நோயாளர்களுக்கான படுக்கை வசதிகளை கொண்ட பெண் நோயியல் வைத்தியசாலை திறந்து வைக்கப்பட்டது. இருப்பினும் குறித்த பிரிவு இன்று வரை இயங்காத நிலையில் காணப்படுகின்றது. இந்த நிலையில் குறித்த வைத்தியசாலையில் உள்ள சில வைத்திய உபகரணங்களை வேறு வைத்தியசாலைகளுக்கு மாற்றுவதற்கான நடவடிக்கைகள் திரைமறைவில் மேற்கொள்ளப்படுவதாகவும் இது தொடர்பில் பல்வேறு குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பான சுகாதார உயர் மட்டங்களிலும் பல கலந்துரையாடல்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாகவும் இவ்வாறான தேவை கருதி நவீன வசதிகளுடன் கூடிய இந்த பெண் நோயியல் வைத்தியசாலையை இயக்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விடயம் குறித்து இன்று நோயாளர் நலன்புரி சங்கத்தின் தலைவர் விஜயசேகரன் ஊடக சந்திப்பை மேற்கொண்டிருந்தார். குறித்த ஊடக சந்திப்பில் வைத்தியசாலையில் உள்ள பெண் நோயியல் வைத்திய பிரிவை இயக்க வைப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இங்கிருந்து மருத்துவ உபகரணங்களை மாற்றுவதற்கு ஒருபோதும் அனுமதிக்கப் போவதில்லை என்றும் அதற்கு எதிராக கவனஈர்ப்பு போராட்டத்தை முன்னெடுக்க இருப்பதாகவும் எச்சரித்துள்ளார். இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் வெளியிட்டுள்ள கவலை. யானைகள் இறப்பு அதிகரித்து வருவது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடுமையான கவலையை தெரிவித்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு எழுதிய கடிதத்தில் இதனை குறிப்பிட்டுள்ள அந்த சங்கம் உலகிலேயே அதிக அளவில் யானைகள் இறப்பு நிகழ்ந்த நாடாக இலங்கை பதிவாகியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளது. யானைகள் இறப்பு அதிகரித்து வருவது குறித்து இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் கடுமையான கவலையை தெரிவித்துள்ளது. சிறுத்தைகள் மற்றும் பிற பாதுகாக்கப்பட வேண்டிய விலங்குகள் தொடர்ந்து கொல்லப்படுவதையும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது. இலங்கையின் வனவிலங்குகள் நாட்டில் பாரம்பரியம் மற்றும் பொருளாதாரத்திற்கு குறிப்பாக சுற்றுலாவிற்கு இன்றியமையாதது என்பதையும் அந்த சங்கம் வலியுறுத்தியுள்ளது. தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பை அவசரமாக திருத்த வேண்டும் என்றும் விரிவான சட்ட சீர்திருத்தங்களுக்கான தமது சொந்த திட்டங்களை முன்வைப்பதாகவும் இலங்கை சட்டத்தரணிகள் சங்கம் அறிவித்துள்ளது. இதற்கிடையில் பாதுகாக்கப்பட்ட உயிரினங்கள் சட்டவிரோதமாக கொள்வதை தடுக்கும் வகையில் அபராதம் மற்றும் தண்டனைகளை அதிகரிக்க விலங்குகள் மற்றும் தாவர பாதுகாப்பு கட்டளை சட்டத்தில் குறுகிய கால திருத்தங்கள் செயற்படுத்துமாறு அந்த சங்கம் அரசாங்கத்தை வலியுறுத்தியுள்ளது. ரணிலின் பிணை மனு நிராகரிக்கப்பட்டமைக்கான காரணம் வெளியானது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க சார்பில் நீதிமன்றில் முன்வைக்கப்பட்ட பிணை மனுவில் காத்திரமான ஆதாரங்கள் முன்வைக்கப்பட்டமையினால் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதாக கோட்டை நீதவான் நிலுப்புலி லங்காதிலகா நேற்று தெரிவித்தார். ரணிலின் லண்டன் விஜயம் அரசு உத்தியோகபூர்வ விஜயம் என்பதை பிரதிவாதி வழக்கறிஞர்களால் உறுதிப்படுத்த தவறியமையினால் பிணை மனு நிராகரிக்கப்பட்டதாக நீதிபதி தெரிவித்துள்ளார். வெளிநாட்டிலிருந்து அழைப்பு வந்திருந்ததால் பிரதிவாதி வழக்கறிஞர்கள் பொருத்தமான அழைப்பு கடிதத்தையோ அல்லது துல்லியமான தகவலையோ வழங்க தவறிவிட்டதாக கூறப்படுகின்றது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுடன் லண்டன் பயணமான ஜனாதிபதி செயலக அதிகாரிகள், போலீஸ் அதிகாரிகள் உட்பட 10 அதிகாரிகள் இந்த பயணத்தில் பங்கேற்றதாக மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப் பீரிஸ் தெரிவித்துள்ளார். பிரித்தானியாவுக்கான பயணத்திற்காக 1.66 மில்லியன் ரூபாய் அரசாங்க நிதி செலவிடப்பட்டுள்ளதாக ரணிலுக்கு எதிராக முறைப்பாடு முன்வைக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் விசாரணை மேற்கொள்வதற்காக குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு நேற்று அழைக்கப்பட்ட பின்னர் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க திணைக்கள அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. வடக்கின் 454 சுகாதார ஊழியர்களையும் விரைந்து பணியிணைக்குமாறு கோரிக்கை. வடமாகாணத்தில் கடந்த 2019ஆம் ஆண்டு சுகாதார ஊழியர் தரம் 3 சேவைக்கு முறையாக நேர்முக தீர்வு நடாத்தப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட 454 சுகாதார ஊழியர்கள் இதுவரை பணியிணைப்பு செய்யப்படாமை குறித்து வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் கேள்வி எழுப்பினார். நேற்று நாடாளுமன்றில் வாய்மூல விடைக்கான வினா நேரத்தில் சுகாதாரம் மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சிடம் கேள்வி எழுப்பியிருந்தார். அத்தோடு வடமாகாணத்தில் சுகாதார சேவைகளை வினைத்திறனாக முன்னெடுப்பதற்கு
443 சுகாதார ஊழியர்களின் வெற்றிடங்கள் தடையாக உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நாடாளுமன்ற உறுப்பினர் ரவிகரன் 2019ஆம் ஆண்டில் முறையாக நேர்முக தேர்வு நடத்தப்பட்டு தெரிவு செய்யப்பட்ட 454 பேரையும் விரைந்து பணி இணைப்பு செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறும் இதன்போது வலியுறுத்தினார். இந்நிலையில் கடந்த காலத்தில் முற்றுமுழுதான அரசியல் தலையீட்டுடன் இந்த 454 பேருடைய பணி இணைப்பு நிறுத்தப்பட்டிருப்பதாக தெரிவித்த சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதியமைச்சர் ஹன்சன விஜயமுனி அவ்வாறு நியமனம் வழங்கப்பட்டு சுகாதார ஊழியர்களை ரத்து செய்வதற்கு எந்த சட்ட அடிப்படையும் இல்லை எனவும் சுட்டிக்காட்டினார். ஆகவே குறித்த சுகாதார ஊழியர்களாக பணி நியமனம் வழங்கப்பட்டு பணியிணைப்பு செய்யப்படாத 454 பேரையும் பணியில் இணைத்துக் கொள்ளும் நிலைப்பாட்டிலேயே அரசாங்கமும் உள்ளதாகவும் பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். இலங்கையின் மின்சார பரிமாற்ற அமைப்பை நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கை. இலங்கையின் மின்சார பரிமாற்ற அமைப்பை நவீனமயமாக்குவதற்கான நடவடிக்கைகளை எரிசக்தி அமைச்சு தொடங்கியுள்ளது. இந்த திட்டத்தின் பணிகளை விரைவுபடுத்துமாறு அமைச்சர் குமார ஜெயக்குடி அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். தேசிய மின்சார பரிமாற்ற மற்றும் விநியோக வலையமைப்பு மேம்பாடு மற்றும் செயல்திறன் ஊக்குவிப்பு திட்டத்தின் கீழ் புதிதாக கட்டி முடிக்கப்பட்ட 2 உப மின் நிலையங்களை ஆய்வு செய்த போது அவர் இந்த உத்தரவினை வழங்கினார். பத்திரமுல்லை மற்றும் கிரிந்திவள உள்ளிட்ட 3 இடங்களில் புதிய உப மின் நிலையங்கள் உருவாக்கப்பட்டு வருகின்றன. கிரிந்திவள பரிமாற்ற நிலையம் மேல் மாகாண மின்சார பரிமாற்ற திறனை 500 மெகாவாட் அதிகரிக்கும் அதே நேரத்தில் புதிய உபமின் நிலையம் சுற்றியுள்ள பகுதிகளில் அதிகரித்து வரும் தேவையை பூர்த்தி செய்ய மின்சார திறனை 63 மெகாவாட் அதிகரிக்கும். மேம்படுத்தப்பட்ட வலையமைப்பு நம்பகத்தன்மையை மேம்படுத்தும், சூரிய மின் ஒருங்கிணைப்பை ஆதரிக்கும் மற்றும் எதிர்கால பெரிய அளவிலான புதுப்பிக்கத்தக்க திட்டங்களுக்கு இடமளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இத்துடன் வடக்கின் குரல் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றது. தொடர்ந்தும் வடக்கின் குரல் செய்திகளோடு இணைந்திருங்கள். வணக்கம்.